வணக்கம் மக்களே, வெல்கம் டு MS செல்வா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சண்டே. இன்றைக்கி என்ன பண்ணுறோன்னா, காலையில் எழுந்திரிச்சு கட்டுத்துற வேலை எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக முடிச்சாச்சு. இப்போ சோளம் வச்சுக்கிறோம். சோளம் கட்டு தண்ணி இதை முடிச்சிட்டா 12 மணி ஆயிருமா. வெயில் செம்ம அதிகமாக இருக்குது, ஒரே ஜூடு. ஸோ அதனால் அதை கூல் பண்ணுறதுக்கோசரம் மரத்தில் இளநீ இருக்குது, இங்கே நொங்கு இருக்குது. ரெண்டில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணி நம்ம போய் வெட்டி பார்க்குறோம். நொங்கு இல்லைனா இளநீ வெட்டுறோம். ஏய் கண்ணாடி திரும்புடா கண்ணாடி. அட திரும்புடா, எர்றா நல்லா இருக்குறா எர்றா. மடம் மடம் மடம்னு வர்றது சூப்பராக இருக்கும். டேய் வெளியில வாடா, வெங்காயம் எது வீடியோவெல்லாம் அப்படி. ஆமாம், பொண்ணு பிள்ளை ஏன் அப்படியே ஒன்று பிடிச்சி அப்படியே வீடியோவில் போட்டு இது பண்ணுறாங்க. வாடா வெளியே. அந்த நாய் வந்துன்னா எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டு நொங்கு வெட்ட போகிறோம். போயிட்டு நொங்கு வெட்டிட்டு நொங்கு வெட்டிட்டு குளியல் போட போகிறோம். நொங்கு திங்கிறமோ இல்லையோ அது அடுத்த விஷயம். போய் கிணத்துல குதிக்க போகிறோம். இதில் முக்கியமான விஷயம்னா எவனுக்கு நீச்சல் தெரியாது, எல்லாம் அறக்குறோம். பாய் எல்லாத்தையும் ஆய் சொல்லிடு. ஆய் சொல்கிறான்னா பாய் சொல்கிறாங்க. ஒருத்தன் சார்வால், டாக்டர் சார்வால் வாங்க சார்வால். ஐயோ யோ பொண்ணு பிள்ளை வைக்கப்படுது. ஆமாம் எல்லாம் ரெடி பண்ணியாச்சே. இல்லை ஒரு முக்கியமான ஆளை மட்டும் காணும். இன்ட்ரோ கொடுத்தாலும் இங்கே வெளியில் போயிட்டு ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாப்புல. ஏன் நீ எடுத்துகிட்டு போறியா, ஒருத்தன் அதை வேற பிடிச்சிட்டு போறியா. நொங்கட்டுன்னு சொன்னோன்னே இவன் தான் வைப்பில் சுற்றிட்டு இருக்கிறியான் இந்த சவுப்பு சொக்கை. நீ மட்டும் வீடியோவில் தெரிலடா சவுப்பு சட்டை. பார்த்தீங்கன்னா நொங்கு மரத்துக்கிட்ட வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். மேலே தான் நொங்கு இருக்குதே. சுற்றிலே கருக்கு இருக்கிறனால கீழே இருந்து ஏற முடியாதுன்றனால ஏணி வச்சு ஏற போகிறோம். இப்போ நான் தான் ஏற போகிறேன். இவனுங்கெல்லாம் வீடியோ எடுக்க போகிறானுங்க. வீடியோ ஒழுங்காக எடுக்கிறேன். பார்த்தீங்கன்னா வெட்டினவங்க எல்லாம் ஓரமாக கொண்டாந்து ஒரு ஓரமாக போட்டாச்சு. நொங்கு இவ்வளோ தான், பாதி நொங்கு பாதி கடுக்க ஆகி போச்சு. பார்த்தீங்கன்னா விறுவிறுக்க எல்லோரும் கொண்டாந்து நொங்கு ஒரு ஓரமாக போட்டாச்சு. இப்போ எல்லோரும் நொங்கை வெட்டி சாப்பிட போகிறோம். இன்னைக்கு ஒரு குடி
எல்லாரும் வாங்க. யாரும் வராதீங்க, எங்களுக்கே பத்தாது. எல்லாரும் வராதீங்க, எங்களுக்கே நொங்கு பத்தாது. ஆனாலும் போட்டி போட்டு ஊங்கிட்டு இருக்கிறோம். இவன் பங்கு வேணும் வாங்கிக்கிங்க. கேமராமேன் தான் போய் பிடிக்கிறது. கேமராமேன் தான் அது வந்து கேமரா கட்டு. கேமராமேன் அப்புறம் திரும்பி பார்ப்பேன். கேமராமேன் தம்பி தெரிக்குது ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? தெரிக்குது. அப்படியா? யோ நீ தெரியலையா? அது மட்டும் தான் தெரியுது. பாய் அதிகம் பேசுறப்ப எவங்கிட்ட போய் சண்டைக்கு போறான் பாரு. இவன் எத்தச்சோடு போறான் வேலைக்கு போற பையன், இவன் எத்தலூன்னு இருக்கிறான் பாரு எலி குஞ்சு வாயன். என்ன வாய் பேச? எலி வாய அவங்க ஒப்ப மவனே. ஏய் 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 அங்க பாருங்க, அவனுக்கு கொடுக்கலன்னு திருடி திங்கிறான். பாத்தீங்களா? திருடி வரல உள்ள விட முடியாதுடா. ஆனா இது பாரு, குடி ரொம்ப சின்னதா இருக்குது, நொங்கு சிறுசா இருக்குது. ஆனா முத்தி போற கண்டிஷன் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி சின்ன நொங்கு பாத்துக்கிறீங்களா? பாரு, ஏதோ இந்த இமோஜி மூஞ்சி மாதிரி இருக்குது. கேமராமேனுக்கு ஒன்று கொடுத்துருங்கப்பா. கேமராமேன் உங்களுக்கோசரமே ஒரு பெரிய நொங்கா பார்த்து வெட்டுறோம், பார்த்துக்கிங்க. இது பெருசா? ஆமாம், கேமராமேனுக்குன்னே பெரிய நொங்கு. அப்ப 4 நாள் வச்சு சாப்பிடலாம். நல்ல நொங்கா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுலேயும் ஒரு கண்ணு நொங்கெல்லாம் தின்னு விட்ட ஃப்ரெண்ட்ஸ். இறக்குற கூட வாயெல்லாம் பக்கத்தில் கரையில் தூக்கி போட்டு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னா காட்டுக்காரன் வந்து செருப்பால் அடிப்பியான். அந்த காட்டுக்காரர் யாருன்னா அந்த பச்சை கலர் சொக்கா தான். இப்போ பார்த்தீங்கன்னா நொங்கெல்லாம் வெட்டி சாப்பிட்டாச்சு. எனக்கு நொங்கு கிடையாது, போ சத்தம் போட்டாலும். நாங்கள் போய் இப்போ குளிக்க போகிறோம் கிணத்துல. குளிக்கிறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நொங்கு சாப்பிட்டு வந்துட்டோம். எல்லாரும் சேர்ந்து கிணத்து மேட்டில் தண்ணி கிணத்து மேட்டில் போய் நீச்சல் அடிக்க வந்திருக்கிறோம். எல்லாரும் பாருங்க, நாங்களாம் வந்து அங்கே ஒரு பெரிய மனுஷன் இருக்கிறேன், அவனை மேலே ஜூம் பண்ணு. ஏப்பா யாருப்பா அங்க புதுசா ஒரு ஜீவன் வந்திருக்குது, எருமாடு. எங்கேயோ போய் ஊர் பொறுக்கிட்டு வந்துட்டு இப்போ வந்து வந்திருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரும் நீச்சல் அடிக்க போகிறோம். பாருங்க, இவனுக்கு நீச்சல் அடிக்க தெரியும், உனக்கு நீச்சல் அடிக்க தெரியும். நான் ஒரு அரைகுறேன், இது ஓரளவுக்கு பரவாயில்ல, அது அரைகுறேன். அப்புறமேட்டுக்கு நீங்கள் போவீங்க, நான் அப்புறம் எங்கே போகிறது? போக வேண்டியதான் உள்ள. அண்ணா மோகன், நீ ஃபர்ஸ்ட் போன யூடியூபர். நான் யூடியூபரா? முதல்ல என்ன வச்சு டெஸ்ட் பண்ணுறானுங்க. சோதனை எலி. பாருங்க, ஆள் படுத்ததே தெரியல வந்தாச்சு. மூஞ்ச காட்டுங்க, ஆள் படுத்ததே தெரியல வந்தாச்சு. இவரு அதுக்கும் மேல பயங்கரம். நெக்ஸ்ட் 2 3 இப்போ பார்த்தீங்கன்னா ரேஸு கோட்டவனே பொறுமையாக போயிட்டு இருக்கான். எல்லாமே அடிச்சுக்கிறாங்க, போய் கைத்துல மாட்டிக்கிட்டாங்கப்பா. நான் தான் இருக்கல்ல. நீ இருப்படா, நான் வரணும். ஏய் எவ்வளோ ஒருத்தாங்க நில்லுங்கடா. யாராமே முரட்டால ஓடிக்கிட்டு இருக்கான். என்ன ஜூம் பண்ண, நான் ஒரு அரைகுறையில போறேன். அங்கேயாவது நில்லுங்கடா. இங்க நிக்கிறேன் சைடுல, அங்க நிக்கிட்டோம். நான் பாத்தியா, ஒருத்தருக்கு எத்தனை பேர் மாடிக்காடு? 3 பேர் இருக்கிறாங்க. ஏன்னா யூடியூபர் நீ காட்ற. யாராமே யூடியூபருக்கு என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. நூச்சல் புதுசா கத்துக்காரு. தக் லைஃப் கிங் அவரு. நூச்சல் கத்துக்காரு. எம்எஸ் செல்வா புதுசா நீச்சல் கத்துக்காரு. அதனால நாங்க 3 பேர் 3 பக்கம் காவல் இப்ப வருவாரு. கொடுக்குற ட்ரெயினர் அவரு. வாங்க வாங்க வாங்க. பாத்தீங்கன்னா ஐயா உஷாரா கரவாரமே அடிச்சுட்டு போறாரு. பாருங்க, ஆள் அரை கிணறுக்கே வந்துட்டாரு. அண்ணன் பாத்தீங்கன்னா உள்நீச்சல் போறாரு. எவ்வளவு பொறுமையா போறாரு பாத்தீங்களா? இவரு கரவாரமா தான் போறாரு, தெரியுதா இல்லையா? கரை ஓட்டிடுவாரு. கரையில ஒரு தேய்ச்சிட்டு வந்துருவாரு. இவருக்கு பயம்னா என்னன்னு கேட்டியாச்சு, அதனால உட்காந்துருக்காரு.
இதுதான் தண்ணி குரங்கு. குளிச்சுட்டு இன்னும் கொஞ்ச நேரம் குளிச்சுட்டே நாங்கள் எல்லாம் கிளம்ப போகிறோம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணிருங்க. அடுத்த வாரம் பண்ணிருங்க. இதே நேரம் இதே டைம்ல வீடியோ வரும். எல்லாரும் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணிருங்க. ஆனால் இதில் ஒரு ஆள் மட்டும் கம்மியாக வரும். அதனால இந்த வாரம் சவுண்ட் முடிச்சு கட் பண்ணி உங்களி ஆட காணோம். டேய் எங்கடா போயிட்ட டேய்? ஆவடிச்சாச்சா அவனை அவட்டுக்கடியில் வந்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா மணி 6:30 போகுது. மாட்டுக்கு திரள குடி வச்சு நான் தாலி போட்டு தண்ணி தவிர போட்டால் போதும். அப்பா பில்லர் வச்சுருந்தாரு, அதையும் கொண்டாந்து வச்சு மாடு அம்மா மேய்ச்சிட்டு இருக்கிறாங்க. அதை போய் பிடிச்சிட்டு வந்து கட்டிட்டு ஆடு மேய்ச்சிட்டு இருக்குது. அதை கொண்டாந்து இந்த கள்ளக்கொடி போட்டு அதையும் பட்டியில் போட்டு அடைச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சுது. சண்டே வில்லேஜில் என்ஜாய்மெண்ட் இப்படி தான் இருக்கும். உங்களோட என்ஜாய்மெண்ட் எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.